என்றோ டை என்றோ சொல்லி அழைத்ததை நான் பார்த்ததே கிடையாது. அவருடைய பணியாட்களை வேலையாட்களை அண்ணன் என்று சொல்வார், ஐயா என்று சொல்வார். கூட வேலை செய்கிற எங்களை மாதிரி ஆட்களை சார் என்று சொல்வார். ரொம்ப உற்சாகமாக இருந்தார் என்றால் அவருடைய மிக நெருங்கிய நண்பர்கள் ரங்கராஜன், சுந்தரேசன், சண்முக சுந்தரம் இவர்களை சாமி என்று சொல்வார். என்ன சாமி இந்த வாரம் அப்புசாமி அட்டகாசமாக இருக்கு என்று, ஒரே அட்டகாசமாக இருக்கு என்று சுந்தரேசன் சொல்லி நான் காது கூட கேட்டிருக்கேன். அதை போல அவருடைய எளிமை, அவருடைய இதை பற்றி நிறைய சொல்லி கொண்டு போகலாம். ஆனால் நான் சொல்ல வந்தது, அவர் ஒரு பணக்காரர் குடும்பத்திலிருந்து வந்தார் என்று சொன்னேன் இல்லையா, அதை சொன்னதற்கான ஒரு காரணம் குமுதம் எப்படி உருவாகிட்டு, குமுதம் எப்படி வந்தது என்ற கதையை சொல்வதற்காக. எஸ்ஐபி சாந்தோம் கல்லூரி, சாந்தோம் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார். பிறகு லயலா காலேஜில் பிஏ படித்தார், ஹிஸ்ட்ரி நினைக்கிறேன். பிஏ படித்தார். பிறகு அங்கேயே எம்ஏ படித்தார். பிறகு சட்டக்கல்லூரியிலே சேர்ந்து சட்டம் படித்து வக்கீலானார். வக்கீலானாரை தவிர அவருக்கு கோர்ட்டில் போய் வாழுவதற்கு மனதில்லை. அவர் ஒரு சீனியர் வக்கீல்கிட்ட கொஞ்ச நாளைக்கு ஜூனியராக இருந்தார். இப்போ அவருடைய மகள் ஒரு பெரிய வக்கீல் இன்றைக்கு அவர் வக்கீலுக்கு படித்தார். ஆனால் வக்கீல் தொழில் செய்யவில்லை. அவருக்கு சின்ன வயதிலிருந்தே புத்தகங்கள் மீது பெரிய ஈடுபாடு. அவரை எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு புத்தகத்தோடு தான் நான் பார்த்துருக்கேன். அவரை சும்மா கையை வீசிக்கொண்டு நான் பார்த்ததில்லை. அவர் அலுவலகத்துக்கு வருவதே அவர் இந்த 4 முறை வேஷ்டி, ஒரு அரைக்கை சட்டை, ஒரு பிளாஸ்டிக் பை வைத்திருப்பார். அந்த பிளாஸ்டிக் பையில் வேணுங்கிற பேப்பர்ஸ் கொண்டு வருவார். அவருக்கு புத்தகம் படிப்பது, எழுதுவது அதில் ரொம்ப ஆர்வம். அப்போது அவர் ஒரு நாளைக்கு தன்னுடைய வேலையாளர், அவர் பேர் மஞ்சன், அவர் பேர், இவர் எடிட்டர் அவரை மஞ்சன்னு சொல்லுவார். மஞ்சன்கிட்ட போய் செக் கொடுத்து பேங்க்கில் போய் பணம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார். போய் போனார், பணம் வாங்கினார், வந்தார். ஆனால் அவருடைய முகம் ரொம்ப வாடி இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. அதை எடிட்டர் பார்த்தோன்னே அவர் கெஸ் பண்ணிட்டார், என்னமோ நடந்திருக்குன்னு கெஸ் பண்ணிட்டார். அவர்கிட்ட கேட்குறாரு, என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. இல்லை அவங்க முதல்ல பார்த்தா தெரியுது ஏதோ நடந்திருக்கு, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் என்று அவர் கேட்குறாரு. இல்லை, அந்த மேனேஜர் சொன்னார், எல்லோரும் பேங்க்கில் பணம் போட வருவாங்க, உங்கள் முதலாளி எப்பவும் பணம் எடுக்கிறதுக்கு தான் வருவாரா என்று அவர் கேட்டார்னு சொன்னார். அது எஸ்ஐபிக்கு அவர் மனதில் சுரீர் என்று தைத்து விட்டது. உலகம் நம்மை பற்றி என்ன நினைக்கிறது? நம்ம ஏதோ அப்பன் பாட்டின தேடி வைத்த ஆஸ்தியை உட்கார்ந்து சாப்பிட்டு கழிக்கிற ஒரு மனிதன் என்று நினைக்கிறதா? எதற்கும் கையாலாகாதவன் என்று நினைக்கிறதா? ஒரு 4 காசு சம்பாதிப்பதற்கு துப்பு இல்லாதவன் என்று நினைக்கிறதா என்று அவருக்கு நிறைய கேள்விகள் மனதில் வந்தன. கொஞ்ச நேரம் யோசிச்சார். ஒரு முடிவுக்கு வந்துட்டார். என்னுடைய நண்பர் பாசாரிக்கு ஃபோன் பண்ணார். நீங்கள் வான்னு சொன்னார். ஒரு முடிவுக்கு வந்துட்டார். என்ன முடிவு என்றால், ஒரு பத்திரிகை ஆரம்பிப்பது. பத்திரிகை ஆரம்பிப்பதுன்னா அதற்கு முன்னால் அவர் 2 கதையோ 3 கதையோ எழுதியிருக்கார். வசந்த விலங்கில் 2 கதை வந்திருக்கு, சுதேஷ் முத்தனில் ஒரு கதை வந்திருக்கு. நமக்கு பிடித்தது படிப்பதும் எழுதுவதும் சரி, அதை சார்ந்த ஒரு வேலையை செய்யலாம் என்று பத்திரிகை ஆரம்பிக்கலாம் என்று முடிவு பண்ணிட்டார். பத்திரிகை ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ரெஸ் வேணும். அதனால அவருக்கு இந்த பத்திரிகையை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ஒரு நண்பராக இருந்தவர், அவருடைய பேர் பெரிய கருப்பன். அவர் ஒரு ப்ரெஸ் நடத்திட்டு இருந்தார், தேவி ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த ப்ரெஸ்ஸை போய் பார்த்து அந்த ப்ரெஸ்ஸை வாங்கலாம் என்று முடிவு செய்து அந்த ப்ரெஸ்ஸில் வாங்கிட்டாங்க. நாளைக்கு குமுதம் அலுவலகத்தின் வாசலில் 2 போர்டு இருக்கும். ஒரு பக்கம் குமுதம் என்று இருக்கும், ஒரு பக்கம் தேவி ப்ளஸ் என்று இருக்கும்.
ஒரு அரசியல் கட்சியோடு ஏற்பட்ட முரண்பாடில் வந்து குமுதம் அலுவலகம் ஒரு காலகட்டத்தில் 70களில் வந்து தாக்கப்பட்டது. அப்படி தாக்கப்பட்ட போது அந்த பெயர் பலகைகள் உடைந்து விட்டன. அது மறுபடியும் புதுசாக எழுதி வைக்கலாம் என்று சொன்னபோது எடிட்டர் வேண்டாம் என்று சொல்லிட்டார். பல காலங்கள், பல ஆண்டுகளுக்கு பிறகு குமுதம் ஆஃபீஸ் மேலே வந்து ஒரு காம்பவுண்ட் மேலே ஒரு ஹோர்டிங் மாதிரி ஒரு பலகை வைக்கப்பட்டது. அதில் குமுதம்னு எழுதியிருக்காரு. அதில் என்ன எழுதியிருக்கும் என்று சொன்னால், நீங்கள் ஒருவருக்கு பணம் கொடுக்கும்போது அந்த பணம் பல மடங்காக அவர்களுக்கு திரும்ப வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு கொடுங்கள் என்று அதை எழுதி அதை சின்னதாக குமுதம் என்று போட்டிருக்கோம். குமுதம் ஆஃபீஸ் என்பதற்கு அதுதான் அடையாளம், வேறு நேம் போர்டெல்லாம் இருக்காது. அது பத்திரிகை தொடங்கலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் அப்போ ஒரு சங்கடம் இருந்தது. பத்திரிகைகளை வந்து எப்படி விநியோகிப்பார்கள் என்று சொன்னால், இங்கே பல பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, தெரியும் அவங்களுக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஏஜென்ட் என்று ஒருத்தர் இருப்பார். அவர் மொத்தமாக காப்பிகளை வாங்கி சில்லறை கடைகளுக்கு அனுப்புவார். அந்த ஏஜென்சியை எடுத்துக்கொள்வதற்கு அந்த ஏஜென்ட்டுகள் பணம் கட்ட வேண்டும், அந்த பத்திரிகை நிறுவனத்துக்கு பணம் கட்ட வேண்டும். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், நிறைய பத்திரிகைகள் தோன்றி குறைந்த காலத்திலேயே மறைந்து போயிட்டுனா அப்போ வந்து இந்த ஏஜென்ட்களுக்கு பணம் போயிடும், பணம் திரும்ப வராது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், புதுக்கோட்டை வட்டாரத்தில் வந்து ஒரு காலத்தில் நிறைய குழந்தைகள் பத்திரிகைகள் வந்து கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு 10-12 பத்திரிகைகள் அந்த காலகட்டத்தில் வந்து கொண்டிருந்தன. பத்திரிகை தொடங்குவாங்க, கொஞ்ச நாள் நடக்கும், நின்று போயிடும். அப்போ ஏஜென்ட் வந்து அவங்க கொடுத்த டெபாசிட் போயிடும். அதனால யாரும் புதுசாக வர ஆளுங்களை வந்து பத்திரிகை எடுக்க முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 23 வயது நிரம்பாத இளைஞர் பத்திரிகைகளில் எழுதி பெரிய பிரபலமாக ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் எந்த ஏஜென்ட் எடுத்துப்பாங்க. ஏன்னா அப்போது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனந்த விகடனுக்கு பின்னால் SS வாசன் என்கின்ற ஒரு பெரிய ஆகிருதி இருந்தது. கல்கிக்கு பின்னால் கல்கி, சுப்புலட்சுமி, சதாசிவம், ராஜாஜி, TKC என்ற ஒரு பெரிய பலம் இருந்தது. எதுவுமே இல்லாமல் 23 வயசு பையங்க, எதுவும் எழுதி பிரசுரமாகி பிரபல எழுத்தாளர்கள் கிடையாது, பத்திரிகை ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னால் யார் வந்து ஏஜென்சி எடுத்துக்கொண்டு டெபாசிட் கொடுப்பாங்க? அப்போ SAB வந்து என்ன செய்தார் என்று சொன்னால், அவருடைய பெரியப்பாவிற்கு, அதாவது பெரியம்மா அவருடைய கணவர் அந்த அழகு செட்டியாருக்கு ஒரு கடிதம் எழுதினார். ஐ ஆம் அ மேன், ஆங்கிலத்தில் ஏற்பட்ட கடிதம். ஐ ஆம் அ மேன் என்று ஆரம்பிக்கும் அந்த கடிதம். நான் சிறு பையன் அல்ல, நான் மறந்து விட்டேன், நான் ஒரு தொழில் செய்ய விரும்புகிறேன், அது தொடர்பாக உங்களிடம் பேச விரும்புகிறேன். உடனே வான்னு சொன்னார் அழகு செட்டியார். என்னன்னு கேட்டார். சரி, நாங்கள் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க போகிறோம், கௌரவ ஆசிரியர்னு உங்கள் பேரை போட்டால் எங்களுக்கு ஏஜென்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று சொன்னார். நம்ம வீட்டு பையன் ஒரு புதுசாக அவர் வேலை செய்கிறாருங்கிற போது அவர்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும் தானே. சரி பண்ணு என்று சொல்லிட்டாரு. அப்படிதான் 1947 நவம்பரில் குமுதம் முதல் அந்த அட்டையை பார்த்தீங்கன்னா அதில் குமுதம், அதுக்கு கீழே கௌரவ ஆசிரியர் டாக்டர் அழகு செட்டியார். அது ரொம்ப எளிமையான ஒரு படம். ஒரு தாமரை தடாகம், அதில் ஒரு தாமரைப்பூ, அதில் ஒரு அன்னம், இப்படி தான் இருக்கும் அந்த படம். அந்த முதல் குமுதத்தினுடைய இது வந்து அது வந்து ஒரு 2000 காப்பிகள் விற்றது.